Hi friends, welcome to Corgis World. இப்போ ராமேஸ்வரம் டே 2 ட்ரிப் பார்க்கலாம். டே 2ல நான் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்த அந்த லிஸ்ட் அது வந்து அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து 2500. இதை தவிர நமக்கு வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் மெமோரியல் அப்புறம் வந்து பாம்பன் பிரிட்ஜ் ரெண்டும் காமிப்பாங்க. நாங்கள் அந்த ரூம்லேருந்து ஒரு காலையில் ஒரு 7 o'clock அப்படி வந்து கிளம்பினோம். ஃபர்ஸ்ட்டு தனுஷ்கோடி தான் போனோம். அங்கே வழியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். ரிட்டர்ன் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு திருப்பி ஒரு 1 o'clock அந்த மாதிரிலாமே வந்துட்டோம். நடுவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மட்டும் ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டோம். நம்ம போகும்போதே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராமர் இதுதான் பார்ப்போம். ஸோ அது வந்து விபீஷ்ணரோட கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த விபீஷ்ணருக்கு ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச அந்த இடம் பார்த்தோம். அப்புறம் நம்மளோட அந்த ஓல்டு தனுஷ்கோடியோட ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நேராக பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே வந்து நிறையா நம்மளோட அந்த முத்து ரியல் முத்து அது மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ பட் யாரும் வாங்காதீங்க, அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ யாரும் அது மாதிரி வாங்காதீங்க, அவங்க ஒரிஜினல் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்கன்னா. நாங்கள் அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பி ராமேஸ்வரம் வந்துட்டோம். ஸோ நமக்கு இங்கேருந்து தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி ஒரு 2 hours அந்த மாதிரி ஆகுது கவர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எல்லா இடமும் பார்த்துட்டு வரத்துக்கு. இதுதான் வந்து ராமர் பாதம் இருந்த இடம். ஸோ அவர் இங்கேருந்து தான் வந்து இலங்கையை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. இங்கேருந்து ராமேஸ்வரம் வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்டோன் வந்து இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போய் பார்த்தோம். பட் அங்கெல்லாம் ஆனால் வந்து கேமரா அலோட் கிடையாது. அதுக்கப்புறம் நிறையா ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம்னு நிறையா தீர்த்தம்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாமும் நம்ம விசிட் பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து நம்மளோட அந்த ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து அங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. நேரில் பார்க்குறப்போ நமக்கு வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல, பட் நேரில் சூப்பராக இருந்தது. இந்த டவர் தான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட டவர். இது எல்லாமே நமக்கு ராமேஸ்வரம் அந்த டவுன்லேயே சுற்றி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அவுட்டரில் போய் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டோம். அங்கேயும் நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. ரேட்லாமும் நார்மலாக இருக்குது, ரொம்ப அதிகமாகலாமும் இல்லை, நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பாம்பன் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம அந்த அவுட்டருக்கு போனோம். ஸோ அது வழியாக போயிட்டு அங்கே போய் நாங்கள் வந்து அந்த போட்டிங் அதுக்கெல்லாம் போனோம். பட்டு எங்களோட அன்லக்கி எங்களுக்கு போட்டிங் போக முடியல. இந்த இடம் வந்து வில்லுண்டி தீர்த்தம்னு சொல்லி, ஸோ இவ்வளோ பெரிய பீச் அந்த உப்பு தண்ணிக்கு நடுவில், ஸோ இந்த கிணத்துல இருக்கிற அந்த தண்ணி மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப குடிக்கிறதுக்கு வந்து ராமர் யூஸ் பண்ணதா ஒரு இது சொல்கிறாங்க அங்கே. ஸோ ராமரோட வில் இது பண்ணதுனால இது வில்லுண்டி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருந்தது அந்த தண்ணி நடுவில் டேஸ்ட்டாக. இங்கே பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த போட்டிங் போனோம். இதான் அந்த போட்டிங் இடம். ஸோ இடம்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து அந்த கிளாஸ் போட்லாமும் இருக்குமா. எங்களோட தான் அன்லக்கி, ஸோ நாங்கள் பார்க்க முடியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. இங்கே போட்டிங்க்கு பர் பர்சனுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து ஏதோ ஒரு ஐலாண்ட் மாதிரி ஏதோ கொண்டு விட்டு அங்கேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்தையும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.